என்னோடய கேரக்டர் அப்படி ஆக போகிறதுன்னு எனக்கு தெரியாது. டைரக்டர் அதை சொல்லலை எனக்கு. நான் வந்து அந்த மாதிரி செத்து போயிடுவேன் சீனில் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிவிக்கலை. ஏன்னா நானும் பார்ட் ஆஃப் த சீரியல் இல்லையா? அந்த கதை என்னங்கிறது எனக்கு தெரியணும் இல்லையா? ஏன்னா திரும்பி 2 நாள் கழிச்சு ஷூட்டிங் வரப்போகிறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பேன் நான். அன்றைக்கி ஃபைனலாக அந்த ஒரு பேட்ச் ஒர்க் ஷூட்டுக்கு போயிருந்தேன். அன்றைக்கி மத்தியானம் சாப்பிட்டுட்டு முடிஞ்சிருச்சு கிளம்பலான்னோடனையும் நான் கிளம்பும்போது கூட கேட்டேன் டைரக்டர்கிட்ட, சார்கிட்ட கேட்டேன், என்ன சார் ரொம்ப ஃப்ரெண்ட்லி பர்சன், என்ன சார் என்னென்னமோ சொல்கிறாங்க சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், உங்களுக்கே தெரியும் அவர், நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டாரு. சரி நான் கிளம்பிட்டேன். சரி அவர் அப்புறமா சொல்லுவார் அப்படின்ட்டு. மறுநாள் டப்பிங் போனாக்கா அங்கே தான் பார்க்குற சீன் பேப்பரை, அங்கே வந்து சீன் பேப்பரில் வந்து கடவுள் எல்லாத்தையும் காமிச்சிட்டாரு. சாருக்கு மெசேஜ் போட்டேன், சார் சார் என்ன சார், எனக்கு நான் செத்து போனது கூட எனக்கு பெருசாக வருத்தமாக இல்லை, நீங்கள் இப்படி எனக்கு சொல்லாமே விட்டீங்களே, எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பீங்க சார், நீங்கள் சொல்லியிருக்கலாமே. பட் அதுக்கு வந்து ரொம்ப அழகான ரிப்ளை கொடுத்துருந்தார். வேறு மாதிரி பிளான் பண்ணேன், அது நடக்கலை, அது பண்ண முடியல என்னால், அதனால் அந்த கேரக்டர் வந்து இது பண்ணணுமா, க்ளோஸ் பண்ணுமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நான் உங்களுக்கு சொல்லிட்டாக்க நீங்கள் 2-3 நாள் ரொம்ப அப்செட் ஆகி நீங்கள் வந்து ரொம்ப சென்டிமெண்ட் டைப், நீங்கள் ரொம்ப ஏற்றுக்க முடியாது உங்களால், ஏன் உங்கள் மனசை நான் கஷ்டப்படுவானே நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் தான் விட்டேன் அப்படின்னு. குட் ரிப்ளை இல்லையா அது? ஒரு மனிதாபிமானத்தோடு சொல்லக்கூடிய ரிப்ளை அது.